அத்தை உடம்புல எந்த தைரியத்துல மைக் வச்சிருப்பானுங்க? சார் ஐயோ சக்தி, உன் மேல பட்டுருச்சா? சாரி சக்தி, நான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி கை வீசிட்டேன். சாரி. பரவாயில்ல விடுங்க. என்ன சார் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? உண்மையாவே லூஸ் ஆயிட்டீங்க போல. இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகல. அப்போ பாதி பைத்தியமா சார்? அது எப்படி? இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி பவர் இருக்குமோ? நாங்க ஜாலியா பேசணும்னு நினைக்கும் போது பிஸி ஆயிடுப்பாங்க. அதே வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கும்போது ஜாலியா பேசணும்பாங்க. அப்ப நான் வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? சரி நான் போறேன். சக்தி சக்தி, நான் அப்படி சொல்லல. நீ என் கூட இல்லைன்னா எனக்கு இருக்கிற டென்ஷன் இன்னும் அதிகமாயிடும். என்ன சார் ஆச்சு? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? மைக்கை கண்டுபிடிக்க வீடு முழுக்க தேடணும்ல. ஆமா சார். அந்த மைக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க சார் இருந்துச்சு? ருத்ராத்த கையில. என்ன சார் சொல்றீங்க? அம்மாவோட கையிலயா? ஆமா சக்தி. அத்தை என்ன பண்றாங்க, யார் கூட பேசுறாங்கங்கறத கேட்க அவங்க உடம்புல மைக் செட் பண்ணி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப போய் எடுக்க வேண்டியதானே சார்? இல்ல சக்தி, மைக் வச்சவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ராபின் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அவரோட கம்பெனியை டெண்டர் விட போறார். அதுக்கான ஃபைல்ஸை நானும் அத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அத்தையும் நானும் பேசும்போது 80 lakhs கோட் பண்றதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா நாங்க 75 lakhsக்கு தான் கோட் பண்ண போறோம். மைக் வச்சவன் கண்டிப்பா 80 lakhs நினைச்சுக்கிட்டு 79 or 78 lakhs கோட் பண்ணி ஃபைலை கொண்டு வருவான். அப்பயே அவனை நாங்க அங்க வச்சு பிடிச்சிருவோம். அப்போ அது வரைக்கும் அம்மா உடம்புல தான் இருக்குமா சார்? ஆமா சக்தி. ராபின் கூட மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் போய் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா இப்போ அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஃபைல் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதனால அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல சார்? அம்மா யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல? ஆமா சக்தி. நானும் அத்தையும் டாக்டர் சத்யநாராயணாவை பார்த்துருந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதையும் போக விடாம பண்ணிட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல, நாளைக்கு எடுத்துருவீங்கல்ல? எடுத்துடலாம். அம்மாக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்காங்க. இதனால கம்பெனியை மூட வச்சிருக்காங்க. டாக்டரை போய் பார்க்க விடாம பண்ணிருக்காங்க. அம்மா என்ன இந்து அம்மாவை ஃபாலோ பண்ண சொன்னத அவங்க கிட்ட போட்டு கொடுத்து குடும்பத்துல சண்டை வர வச்சிருக்காங்க. இப்போ அவார்டு வாங்க விடாம பண்ணிருக்காங்க. அத்தை யாரையும் தப்பா கூட பேசினது கிடையாது. எவன் மைக் வச்சான கண்டுபிடிச்சு என் கிட்ட கூட்டிட்டு வாங்க சார். அவனை ஏன் கையால 2 அடி அடிச்சாதான் எனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போகும். உனக்கு இருக்கிற கோவத்தை விட எனக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடிஞ்சு அவன் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அம்மா இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்குவாங்க. நானும் நிம்மதியா தூங்குவேன் சக்தி. என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் கவலையில இருந்தேன். நீ வந்ததால அந்த கவலை போயிடுச்சு. ஒரு ஆண் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு தேவையான மெடிசன் என்ன தெரியுமா? நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்களோட 5 நிமிஷம் உரையாடல் தான். அது அம்மாவா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ தங்கச்சியாவோ இருக்கலாம். எனக்கு நீ இருக்க. உன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசே லேசா இருக்கு. சார் நான் என் வீட்டுக்கு போறேன். டைம் ஆயிடுச்சு. நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம்.